Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்ளம்னா எப்படி, அதுக்கு எப்படி சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி என்ன மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்தால் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், எது அந்த ஸ்டெப்பு எப்படி இருக்கணும், எது பெஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். நான் உங்கள்கிட்ட ஒரு 2 ஜிகே கொஸ்டின் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, 2 ப்ராப்ளம், 2 கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னன்னு எனக்கு தெரியல, சில பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். தெரிஞ்சதுன்னா அதுக்கான ஆன்சர் என்கிட்ட சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நானே உங்களுக்கு பின்னாடி சொல்லுவேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். சரிங்களா? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். அல்காரிதம்னா நமக்கு தெரியும், ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பு ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ இந்த அல்காரிதமுடைய மெயின் பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாருங்கள், டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு அல்காரிதமுடைய பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன அப்படின்னா டேட்டா, வேரியபிள்ஸ், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். மொத்தம் 4 இருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா. டேட்டானா என்ன அப்படின்னா, அல்காரிதம்ஸ் டேக் இன்புட் டேட்டா, ப்ராசஸ் த டேட்டா அண்ட் ப்ரொடியூஸ் த அவுட்புட் டேட்டா. அல்காரிதம்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்ன பண்ணோம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்புட்டை எடுத்துக்கும். சரியா? இன்புட்டு டேட்டாவை எடுத்து அந்த இன்புட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டு டேட்டாவாக மாற்றி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொவைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேட்டா. கம்ப்யூட்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்புட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக மாற்றுறதுக்கு என்ன இருக்குன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கம்ப்யூட்டர் எந்த ஒரு ஒர்க்கையுமே அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் செய்யும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் instructions for doing arithmetic operations on number such as add, subtract, multiply or divide. There are different kinds of data such as numbers and text. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். அடிஷனுக்கு யூஸ் பண்ணுற அதே இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ராக்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. சப்ராக்டுக்கு யூஸ் பண்ணுற அதே இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அதே இன்ஸ்ட்ரக்ஷனை டிவைடுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த அரித்தமெட்டிக் கால்குலேஷன் சொல்லக்கூடிய இந்த 4க்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு சம்முனுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம அல்காரிதம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இதுதான் டேட்டா. அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா இன்புட்டு டேட்டா, அதை வாங்கி இது ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்டு டேட்டாவாக மாற்றி கொடுக்கும். அதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் சரியா அந்த இன்புட்டு டேட்டாவை அவுட்புட் டேட்டாவாக மாற்றுறதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்த டாப்பிக்கு வேரியபிள். வேரியபிள்னால் என்ன அப்படின்னா நம்ம C++லேயே படிச்சிட்டோம். வேரியபிள் அப்படின்னா என்னது, வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேம் பாக்ஸ். சரியா? பாருங்கள், வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. இப்போ A = 10 அப்படின்னா அதில் ஏங்கிறத என்னது அந்த 10னுடைய ஸ்டோர் பாக்ஸ். ஏன்னா அந்த 10 எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது, ஏவில் தான் ஸ்டோர் ஆகிருக்குது. அப்போ ஏங்கிறது என்னது, அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த 10ங்கிற வேல்யூ A = 10 அப்படிங்கும்போது அந்த 10ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு நேம் பாக்ஸாக எது இருக்குது அப்படின்னா அந்த ஏங்கிற லெட்டர் இருக்குது. அதனால தான் அந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். when we do operations on data. சரியா? when we do operations on data we need to store the results in variables. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டாலாம் கொடுக்க முடியாது. சரிங்களா?
நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம்ஸு வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம்ஸ் பின்னாடி நம்ம சி++ன்னு நம்மக்கிட்ட நம்ம வந்து பின்னாடி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா அந்த கால்குலேஷனுக்கான வேல்யூவை நம்ம டைரெக்டாலாம் கொடுக்கவே முடியாது. அப்போ எப்படி கொடுக்கறது அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள் மூலிமா தான் கொடுக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அடிஷன் சம் ஒன்று போடுறோம் அப்படின்னா ஸோ 10 + 5 = 15 அப்படின்லாம் நம்ம போட முடியாது. அப்போ அது எப்படி சம் போடணும்? ஃபஸ்ட்டு ஏவை வந்து ஒரு வேல்யூவுக்கு அசைன் பண்ணணும். சரி, 10 வந்து ஒரு வேல்யூக்கு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும். ஏ = 10. இப்போ 10 என்ன பண்ணிட்டோம்? ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். அடுத்தது பி = 5. இப்போ 5ங்கிற வேல்யூ என்ன பண்ணிட்டோம்? பிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஆட் பண்ணுறது? ஏ + பி இப்படி தான் ஆட் பண்ணோம். அப்போ ஏ + பிங்கும்போது ஏவில் இருக்கிற வேல்யூ 10, பியில் இருக்கிற வேல்யூ 5. ஸோ இப்போ ஏ + பின்னா நமக்கு ஆன்சர் 15 கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு கால்குலேஷன் போட முடியுமே தவிர டைரெக்டாக 10 + 5 = 15 அப்படிங்கிற அவுட்புட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ 10ங்கிற இன்புட்டையும் 5ங்கிற இன்புட்டையும் நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணி வேரியபிளை ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ வேரியபிள்னால் என்னென்னு புரியுதா? ஸோ நம்ம டைரெக்டாக வந்து எந்த ஒரு சம்முக்குமே எந்த ஒரு இன்புட்டுமே நம்ம டைரெக்டாலாம் கொடுக்க முடியாது. ஸோ வேரியபிள் மூலிமா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இன்புட்டை கொடுக்க முடியும். அப்போ வேரியபிள்ஸை தான் நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வேரியபிளில் இருக்கிற வேல்யூஸை உள்ளே ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ டைரெக்டாக எந்த ஒரு வேல்யூவும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். The data stored in a variable is also known as also value of the variable. So we can store the value in a variable or change the value of the variable using an assignment statement. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேரியபிளுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுக்குமே நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் ஸோ நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்றுமே கிடையாது. ஏ = 10 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இந்த ஏ = 10 தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் இடையில இருக்கிற அந்த ஈக்குவலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏ = 10 அப்படிங்கும்போது அந்த ஈக்குவலாக நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஆப்ரேட்டர் தான் இந்த ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ரைட் சைடு இருக்கிற அந்த 10ங்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்கிற ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணி கொடுக்குது. புரியுதுங்களா? ஏ = 10ங்கும் போது அந்த ஈக்குவல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஏன் அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம்னா அந்த ஈக்குவல் சைன் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ரைட் சைடு இருக்கிற 10ங்கிற வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்கிற ஏங்கிற வேல்யூக்கு என்ன பண்ணி கொடுக்குது? ஸோ அசைன் பண்ணி கொடுக்குது. ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் இன் த ரியல் வேர்ல்டு ஹேவ் ஸ்டேட். As a process evolves, the state changes. How do we represent the state of the process and change of the state in an algorithm? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு சம்மே இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு 2 மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு நம்ம அந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு ஒரு சம் இருக்குது. இந்த சம்மை சால்வ் பண்ணால் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டை கொண்டு வரத்துக்கு நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலும் நமக்கு அதே அவுட்புட்டு தான் கிடைக்கும். இன்னொரு ஃபார்முலா அதுக்கு ஆல்டர்னேட் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும் அப்படின்னா ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கு 2 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எத்தனை ஸ்டேட் இருக்குது? 2 ஸ்டேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்டேட்டில் நம்ம கரெக்டான அவுட்புட் கிடைச்சதுன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு ஓகே. இல்லையா நம்ம அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட் என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு அதுக்கான அவுட்புட் வரணும். அப்படின்னா நம்ம 2வது ஸ்டேட்டை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நமக்கு எந்த ஸ்டேட்டு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 வகையான ஸ்டேட் இருக்குது அப்படின்னா 2 வகையான சொல்யூஷன் இருக்குதுன்னா அதில் ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தோம்னா எது நமக்கு சீக்கிரம் அவுட்புட் கிடைக்கும், எது நமக்கு சீக்கிரம் வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதில் ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
The state at any point of execution is simply the values of the variables at the point. As the values of the variables are changed, the state changes. ஸோ புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அந்த வேல்யூஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் போடுறோம். அந்த கால்குலேஷனுக்கான சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதோட ஒரு ஸ்டேட் வந்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ a = 10, b = 5, a + b. a + bங்கும்போது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5. ஸோ ஆன்சர் நமக்கு 15 அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அதோட ஒரு ஸ்டேட் முடிஞ்சுது. சரிங்களா? மறுபடியும் நம்ம அடுத்த ஸ்டேட்டை போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்டுக்கு a traffic signal may be and one of the 3 states. traffic சிக்னல் எடுத்துக்கிறோம். சரியா? அதில் மொத்தம் பார்த்தோம்னா 3 ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? க்ரீனு, ஆம்பர் ஆர் ரெட்டு. சரியா? க்ரீனு, ஆம்பர், இன்னொன்று ரெட்டு. சரி, ஆம்பர்னால் நம்ம அந்த மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆரஞ்சுன்னு சொல்லி அதுதான் ஆம்பர் அப்படிங்கிற கலர். அந்த கலர்னுடைய பேர் ஆம்பர். இப்போ டிராஃபிக் சிக்னல் எடுத்துக்கிட்டோம்னா 3 கலர் இருக்கும். ரெட் கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும், ஆம்பர் கலர் இருக்கும். அப்போ இது 3 நம்ம ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரி, இது 3 ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா த ஸ்டேட் இஸ் சேஞ்ச்டு டு அலோவ் எ ஸ்மூத் ஃப்ளோ ஆன் டிராஃபிக். ஸோ டிராஃபிக்கை பொறுத்து அந்த ஸ்டேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வண்டி அதிகமாக வருதா, உடனே ரெட் சிக்னல். ஸோ ரெட் ஸ்டேட் அந்த இடத்துல போயிட்டுருக்கும். மறுபடியும் வந்து அந்த இடத்துல வண்டியே எதுவுமே இல்லையா, ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்குதா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டேட் மாறி இருக்கும் இல்லையா? ஸோ டிராஃபிக்கில் ஒரு லைன் போயிட்டுருக்காங்க, கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா நாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா ஸோ அங்கே என்ன இருக்கும்? ஆம்பர் சிக்னல் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸினுடைய ரேஞ்சை பொறுத்து நமக்கு அந்த டிராஃபிக் சிக்னலுடைய ஸ்டேட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதை தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னா மற்ற 2 ஸ்டேட்டு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அதே மாதிரி வேறு ஸ்டேட் வந்து வேறு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த 2 ஸ்டேட்டும் என்ன ஆகாது? ஸோ ஒர்க் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேட் வந்து என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து என்ன ஆகுது? ஸோ இருக்கக்கூடிய 3 ஸ்டேட்டும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு ஸ்டேட்டு நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரியுதுங்களா? சரி. ஸோ அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா an algorithm is a sequence of statements. However, after executing a statement, the next statement to be executed need not be the next statement in the algorithm. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஸோ நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட், 2 பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட், 3 இட்டரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட், இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 2வது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், 3வது இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதில் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னா ஸோ நம்மக்கிட்ட 20 ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனவுடனே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகினோடனே தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படி 1 by 1 லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மொத்தம் ஒரு 50 ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குன்னா 50 ஸ்டேட்மெண்ட்டும் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க. there are 3 important control flow statements to alter the control flow depending on the state. பாருங்க, first one sequential control. A sequential of statement are executed one after another in the same order as they are written. ஸோ என்ன சொல்கிறாங்க? சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனோடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அது எக்ஸிக்யூட் ஆனோடனே அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் லைன் பை லைனு எக்ஸிக்யூட் ஆனிச்சு அப்படின்னா இதை தான் நம்ம சீக்வன்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஆர் கண்ட்ரோல் ஃப்ளோ ஆர் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லலாம், இல்லைனா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்டிஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த கண்டிஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? அந்த கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் பண்ணுவோம்.
அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நம்ம கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸு அப்படின்னா அந்த ஃபால்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் லைனாக 1 by 1 எக்ஸிக்யூட் ஆனால் அதுக்கு பேர் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம், அந்த கண்டிஷனை ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது செக் பண்ணுறது ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ இதுக்கும் நம்ம என்னென்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டோம்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாகிற வரைக்கும் திரும்ப 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 ஒரே ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கும். எப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். சொல்கிறது புரியுதுங்களா? இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்டரேட்டிவ் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட்டே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கோம். எப்போ வந்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அது எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போகும். ஸோ புரியுதுங்களா? இதுதான் மூணுக்குள்ள வித்தியாசம். ஸோ இது மூணும் பார்த்துங்க. இது நமக்கு இனிமேல் வரக்கூடிய லெசன்ஸுக்கு இந்த 3 கான்செப்டும் எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க, புரியலைன்னா கேளுங்க. நடத்தினதை தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க. ஒவ்வொரு கான்செப்டும் புரிஞ்சு படிங்க. புரியலைன்னா என்ன கேளுங்க, சரியா? ஸோ நம்ம மீதி டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.